ஹேஸ் டு ரிட்டையர் கிரேஸ்ஃபுல்லி. அதாவது அவர் வந்து ஏன் ரிட்டையர் ஆனார் அப்படின்ட்டு மக்கள் வந்து ஏங்கணும். ஃபீல்டில் இறங்கினா கேமில் அவர் வந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். சிஎஸ்கேவோட பேர்டனை தாங்கிறதுக்கு சக்தி இருக்காது. அதுவும் அவங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மைனஸ் தோனி 0 ஆயிடுச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ திங்க் இந்த க்ரௌட் புல்லிங்காக இந்த மாதிரி சொல்றாரான்னு தெரியல. இப்போ இருக்க சிஎஸ்கே டீமை யார் செலக்ட் பண்ணாங்களோ மட்டமாக பண்ணியிருக்காங்க ஆப்ஷனில். இதோட ஒரு மட்டமான டீம் வந்து செலக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் நேற்று அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் தோனி அப்படிங்கிற நபருக்கு இருக்குல்ல சார்? இல்லை, அப்போ வந்து அவர் வந்து கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஓகே, இப்போ வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் கைடிங் ஃபேக்டராக தான் இருக்கார். சிஎஸ்கே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா தானே எல்லா இதுவும் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே மேட்சை வின் பண்ணி கொடுத்து தானே சாம்பியன்ஷிப் அடிச்சு எல்லாம் தானே பண்ணிட்டாரு. அதனால வந்து சிஎஸ்கே வந்து ஜஸ்ட் அவர் பின்னாடி கூப்பிட்டா போற மாதிரி ஆயிடுச்சு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மேட்ச் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் முடிஞ்சோட நிறைய ரசிகர்களுக்கு நிறைய கேள்விகளை எழுதிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் விவி கிரி சார் இருக்காரு, ஸ்டேட் கிரிக்கெட்டர். அவர்கிட்ட டீட்டெயிலா இதை பத்தி என்ன ஏதுன்னு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாட் வெரி ஹாப்பி டு டிஸ்கஸ் அபவுட் எஸ்டர்டேஸ் மேட்ச். ஓகே, அண்ட் கொஞ்சம் எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க, நம்மளும் அப்செட் ஆயிட்டோம். ஏன்னா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அண்ட் இதுல வந்து நான் நேற்றுக்கு மட்டும் நான் சிஎஸ்கே கண்டிப்பா வின் பண்ணணும், ஆர்சிபியை தோக்கடிக்கணும்ட்டு ஒரு முடிவா இருந்தேன். ஏன்னா May 18th 2024 அதுல வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அந்த மேட்ச் நடக்கும்போது சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க ஆர்சிபி கிட்ட. அண்ட் ஆர்சிபி வந்து குவாலிஃபைட் ஃபார் தி பிளே ஆஃப். அப்ப வந்து இந்த ரசிகர்களும் ஆகட்டும் கொஞ்சம் பிளேயரும் ஆகட்டும் ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க. அதாவது ஓவர் ரியாக்ட்னா அந்த மாதிரி ஒரு கூத்தடிச்சு இந்த மாதிரி சிஎஸ்கே பத்தி கொஞ்சம் மொத்தமா பேசி அண்ட் தோனியை பர்டிகுலரா மொத்தமா பேசி அது ஓடிச்சு. அது வந்து அந்த மேட்டர் வந்து ஒரு வாரம் யூடியூப்ல ஓடிச்சு. அது வந்து அதனால வந்து இந்த தோக்கடிக்கணும் அவங்களன்ட்டு நான் ஒரு வெறியா இருந்தேன். அவ்வளவுதான். மற்றபடி வந்து இட்ஸ் எ கேம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். T20 கேம். கரெக்ட் சார், நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். அந்த மேட்சுக்கு இந்த மேட்ச்ல ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல அதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஆர்சிபி அவங்க பக்கம் வெற்றியை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இப்போதைக்கு கரண்டா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தோனி அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த மேட்சுமே இப்போதைக்கு பேசப்படுது. அதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு? 18 வருஷமா தோனியை பத்தி தான் பேசுறாங்க. சிஎஸ்கேனா தோனி, தோனினா சிஎஸ்கே. அது ஓனர் சொல்லிட்டாரு, அந்த உலகம் ஃபுல்லா தெரியும் அது. ஸோ அதனால இது வந்து ஒன் மேன் ஷோ. அது மாறணுமா இல்ல அதே கண்டினியூ ஆகணுமா? அது மாறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாறுறது. ஏன்னா 18 வருஷம் அவர் வந்து ஒரு மாதிரி சிஎஸ்கே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா தானே எல்லா இதுவும் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே மேட்சை வின் பண்ணி கொடுத்து தானே சாம்பியன்ஷிப் அடிச்சு எல்லாம் தானே பண்ணிட்டாரு. அதனால வந்து சிஎஸ்கே வந்து ஜஸ்ட் அவர் பின்னாடி கூப்பிட்டா போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸ்லாம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சார், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த இடத்துல. அஸ்வினுக்கு கீழே இறங்கக்கூடிய பிளேயரா தோனி, ஏன் அஸ்வினை இறக்கி விட்டுட்டு அதுக்கு கீழே இறங்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுதே சார். சப்போஸ் அவர் விளையாடலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? விளையாடாத பட்சத்துக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அவர் தான் யாராவது ரீப்ளேஸ்மெண்டா வந்து அவர் இடத்த ஃபில் பண்ண முடியுமா சிஎஸ்கே? அதெல்லாம் கிடையாது. அது கஷ்டம் தான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அவரு 18 வருஷம் விளையாடிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன உடம்புல என்ன உபாதை இருக்குன்னு நமக்கு கரெக்டா தெரியல. ஓகே, சிரிச்சிட்டு அப்படியே அதே மாதிரி காமா இருக்காரு. பட் அவரு டெஃபினட்டா அவருக்கு வந்து பிசிக்கலி ஏதாவது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, அவரோட கேமு அவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு தன்னால் எவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் மேல விளையாடுறதே பெருசு, அதுக்கு மேல விளையாடினாக்க ஸ்ட்ரெயின் ஆயிடும் அப்படின்றாரு. ஓகே,
அதுல வந்து அந்த 4 ஓவர் 5 ஓவர் 100% கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி விக்கெட் கீப்பிங்ல 20 ஓவர்ஸ் வந்து சூப்பராவா பண்ணிடுறாரு. அது ஒவ்வொரு தடவை உட்காந்து எழுந்துக்கணும். அப்புறம் எக்கச்சக்க வேலை இருக்கு விக்கெட் கீப்பிங்ல, உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்டிங் விளையாடும் போது அவருக்கு வந்து இந்த ஒரு 4 ஓவர் 5 ஓவர் தான் அவரோட கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அதனால அவர் வந்து அந்த டவுன் வர்றாரு. அஸ்வின் முன்னாடி வரனாங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் வரலாம். அது மாதிரி இது வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு அவர். இன்ஃபேக்ட் முதல்ல ஐபிஎல் ஆரம்பிச்ச புதுசுல அவர் 2 டவுன்லாம் இறங்குவார். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப் 2011 வந்து 2 டவுன் இறங்கினாரு. ரோஹராஜ்க்கு முன்னாடி வந்தாரு. ஸோ அந்த மாதிரி அவர் வேணும்னாக்கா முன்னாடி வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. பட் இப்போ ஐ திங்க் பாடி டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு போல இருக்கு. அதனால அவர் வந்து டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும் அவர் நீ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவருக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரெயின் ஆயிட்டு ஓவர பாதியில வந்து கேம் விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து அவரை நீங்க எடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு 5 ஓவருக்கு தான் பேட்டிங் வரணும். அந்த பட் அந்த 5 ஓவரும் எஃபெக்டிவா விளையாடுறாரு. அது ஒன்று பார்த்துக்கணும் நீங்க. அதாவது முன்ன எப்படி வந்து உள்ள இறங்கி ஒரு 4 பால் பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 6-4 அடிச்சுட்டு இருக்காரு, அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இவர். முன்ன வந்து 10-12 ஓவர் விளையாடுவாரு. இப்ப 4 ஓவர் 5 ஓவர் விளையாடுறாரு. அவ்வளவுதான். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே கரெக்ட் தான் சார். இதே மும்பைக்கு எகென்ஸ்டான மேட்ச்ல பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கினாரு. அதற்கான காரணம் அப்படி ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை சார். சரி, நான் என்ன சொல்றேன்னாக்க நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தான் இறங்குவார் அவர். அவருக்கு அஸ்வினுக்கு முன்னாடி ஜடேஜாக்கு பின்னாடி அதெல்லாம் வந்து பார்க்கறது இல்லை. ஒரு 4 ஓவர் இருந்தாக்கா தான் உள்ள இறங்கினாக்கா சரியா இருக்கும்னு பாக்குறாரு அவர். நேத்தி வந்து அவரு உள்ள பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஃபார் இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் சிஎஸ்கே வந்து தேவர் லூசிங் த மேட்ச். அதனால அவருக்கே தெரியும் அவர் வந்து அவரால் பெரிய அளவில் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு தெரியும். ஏதோ ஓரளவு ஆஸ்கிங் ரேட் வந்து ஒரு 10 இருந்துச்சுன்னா அவர் மேனேஜ் பண்ணுவார். ஆஸ்கிங் ரேட் 14-15 போயிடுது. அதனால அவருக்கு வந்து அஸ்வினை முன்னாடி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, அவருக்கு நீ பெயின் இருக்கு, எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. சிஎஸ்கே வந்து அன்கேப்டு பிளேயர் ரூல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமே தோனிங்கிற பிளேயரை டீமுக்குள்ள எடுத்துட்டு வரணுங்கிற காரணம் மிகப்பெரிய பேசு பொருளா இங்க பேசப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல தோனி இல்லாம சிஎஸ்கே இல்ல அப்படிங்கறதும் ஒரு விஷயம் பார்க்கப்படுது. தோனி இல்லைன்னா சிஎஸ்கே இல்லைங்கிறது வந்து நமக்கு இல்ல, ஓனரே சொல்லிட்டாரு அந்த காலத்துலயே. அதை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்பியூட்லாம் வரும்போது சொல்லிட்டாரு, தோனி தான் சிஎஸ்கே, சிஎஸ்கே தான் தோனி, எல்லாரும் வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் தோனி அப்படிங்கிற நபருக்கு இருக்குல்ல சார்? இல்ல, அப்ப வந்து அவர் வந்து கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஓகே, இப்ப வந்து ஹி இஸ் ஜஸ்ட் கைடிங் ஃபேக்டரா தான் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வேலை நல்லா பண்றாரு, என்ன ஒன்னு பேட்டிங் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல எடுத்துட்டு அடிச்சு வின் பண்ணி கொடுக்கணும். இல்லைனாக்க ஃபீல்டில் இருந்துட்டு 20 ஓவர் உள்ள இருந்து கீப்பிங் அருமையா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கேப்டனுக்கு அட்வைஸ் பண்ணி ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி பண்ணணும். ஸோ இதுல இருந்து செகண்ட் ஒர்க்கு நல்லா பண்றாரு அவர். ஸ்டில் இஸ் டூயிங் மேனேஜிங் த சைட். அவர் வந்து இன்ஃபேக்ட் கேப்டன்சியில் அவரே தான் பண்றாரு. அதுல வந்து இதுவே கிடையாது. அவர் என்ன முன்ன வந்து கொஞ்சம் கை காலில் அப்படி அசைச்சு பண்ணுவார், இப்ப கண்ணிலேயே பண்றாரு. அதான் வித்தியாசம். கரெக்ட் சார். இதுக்கு மேல தோனி ஆடிதான் ஆகணுமா சார்? சிஎஸ்கேக்கு தோனி தேவை சார். ஏன்னா சிஎஸ்கே வந்து நேத்தி வந்து சிஎஸ்கேவோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேத்தி கண்டிப்பா இந்த மேட்டர் சொல்லி ஆகணும். இப்ப இருக்க சிஎஸ்கே டீமை யாரு செலக்ட் பண்ணாங்களோ, ஒருவேளை மேனேஜ்மெண்ட்டா, இல்லைன்னா சிஇஓவா, இல்ல ஸ்டீஃபன் பிளமிங் கோச்சா, இல்லைன்னா மற்ற கோச்சஸ் லைக் ஹசி அவங்களாம் யாரு செலக்ட் பண்ணாலும் மட்டமா பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல. இதோட ஒரு மட்டமான டீம் வந்து செலக்ட் பண்ணவே முடியாது. நீங்க நேத்தி அதை எக்ஸ்போஸ் ஆயிடுத்து, பிளேயரே இல்லை. இப்ப சப்போஸ் நேத்தி வந்து 3 பிளேயர் வந்து அன்ஃபிட் டு பிளே, அன்ஃபிட்னாக்க ஆஃப் நோ ஸ்டாண்டர்ட் டு பிளே ஃபார் சிஎஸ்கேன்னு சொல்லுங்க. உள்ள யார் இருக்காங்க? 3 பேர் சொல்லுங்க. கிடையாது, ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமா ஆப்ஷன்ல பண்ணிட்டு சொதப்பிட்டாங்க செலக்ஷன்ல. சார், இந்த நீங்க செலக்ஷன் சொன்னீங்க, இந்த செலக்ஷன்ல தோனியோட கைடன்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. இது வந்து இல்லைன்னு சொன்னாக்க அது வந்து நாட் கரெக்ட். டெஃபினட்டா தோனியோட இது இல்லாம இவங்க வந்து யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க.
ஏன்னா நேற்று ருத்துராஜே வந்து ஏதோ ஒரு டிஆர்எஸ் கேட்கும்போது அவர் வந்து டிஆர்எஸ் வந்து யாரை பார்க்கணும், போலரை கேட்கணும். நேரம் தோனியை கேட்கிறாரு, எடுத்துடலாம் தோனி சொன்னோன்னு அப்படின்னு தலையாட்டுறாரு கொஞ்சம் லைட்டா, உடனே அவர் எடுத்துடுறாரு. ஸோ அதனால கம்ப்ளீட் கண்ட்ரோல் தோனி தான் அவர் இருக்கிற வரைக்கும். ஓகே சார், அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் வீல் சேர்ல உட்கார்ந்தாலும் என்ன விளையாட வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த நிலை வரக்கூடாதுன்ற நான். ஏன்னா இப்ப மற்ற எந்த பிரான்ச்சைஸும் அந்த மாதிரி கிடையாது. இவர் ஸ்டேட்டஸ்ல தான் ஆல்மோஸ்ட் இதே லெவல்ல ரோஹித் சர்மா இருந்தார். 5 சாம்பியன்ஷிப் அடிச்சு ஒரு காட்ஃபாதர் மாதிரி மும்பைக்கு இருந்தார். ஆனா போன வருஷம் அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க. அவரை நீ கேப்டன்சி வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்துட்டு இப்போ அவர் வந்து அவருக்கு இடமே டவுட்ஃபுல்லா இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தோனி வந்து ஹேஸ் டு ரிட்டையர் கிரேஸ்ஃபுல்லி, இட் ஷுட் கம் அவுட். அதாவது அவர் வந்து ஏன் ரிட்டையர் ஆனார் அப்படின்ட்டு மக்கள் வந்து ஏங்கணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்றது கிளாமர் இருக்கு தனி, அவர் முகத்தை பார்க்கறதுக்கு வேணும். அவர் வேணா மேனேஜரா இருந்துட்டு ஒரு ரவுண்டு வரட்டும் கிரவுண்ட்ல, அதை பத்தி கவலை இல்லை. பட் ஃபீல்டில் இறங்கினா கேம்ல அவர் வந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த விஷயத்துல ஆஸ் ஆன் டுடே இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஆன் விக்கெட் கீப்பிங், அக்ரி. அண்ட் கேப்டன்சியில வந்து டெஃபினட்டா சஜஷன் கொடுப்பார். ஆனா டீம் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய சீசன்ஸ் பார்த்திருக்கோம், தோனி அப்படிங்கிற ஒரு பர்சன் பின்னாடி இருக்காருன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். தோனிங்கிற பர்சன் இறங்கினாலே எந்த பவுலருக்கும் பவுல் பண்ணவே வராது. ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர்ஸ் போடுற பவுலர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஈவன் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் கூட அந்த மிஸ்டேக்ஸை நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேபபிள் உள்ள பர்சன் தான் தோனி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவருக்கு அந்த இன்ஜுரி இருக்கு, வயசாயிடுச்சு அப்படின்னு பேசப்படுறதை விட தோனி இருக்காரு, அவர் வந்தா முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த எல்லா ரசிகர்களுக்குமே இருக்கு. அந்த நம்பிக்கை வீணா போகும்போது அவருக்கான ஹேட்டர்ஸும் உருவாக ஆரம்பிப்பாங்கல்ல. இல்ல அந்த நம்பிக்கை ரசிகர் வச்சாக்க அது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஓகே, இப்ப நான் கிரிக்கெட் வந்து இஸ் நாட் எ ஒன் மேன் கேம், டென்னிஸ் மாதிரி கிடையாது. அது வந்து மினிமம் 11 பீப்புள், இப்போ 12 ஆயிடுச்சு. 12 பீப்புள் ஹேஸ் டு பிளே ப்ராப்பர்லி, தென் ஒன்லி அவங்க வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைடு தோனி பிளஸ் 11 வந்து சச் யூஸ், எக்ஸப்ட் 1 or 2 வச்சுக்கோங்க. ரேச்சின் இப்போ ரவீந்திரா நல்லா விளையாடுறாரு, அந்த மாதிரி 1 or 2 தான் நல்லா விளையாடுறாங்க, மற்ற எல்லாம் வேஸ்ட். அண்ட் என்னோட ஒரே என்னன்னாக்க 25 பேர் இருக்கிற ஸ்குவாட்ல உள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளே கிடையாது. யாருமே ஒழுங்கா இல்லை. நீங்க வந்து சான்ஸ் கொடுத்தா கூட 2 பால் நிற்க மாட்டாங்க போட. நேற்று இந்த ஃபீல்டிங் பார்த்தாங்கல்ல, கேச்சிங், அதுவே தெரியும் சிஎஸ்கே எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்ட்டு. அது தோனி இருக்கும் போதே இவ்வளவு மட்டமா பண்றாங்க. தோனி இல்லைன்னா என்ன ஆகும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப தோனி இல்லாத சிஎஸ்கேவை எப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாது, அப்படித்தானே? நினைச்சு பார்க்க முடியல. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சொதப்பிட்டாங்க. அது வந்து தோனி இருக்காத தைரியத்துல அந்த மாதிரி ஒரு பேம்பர் பண்ணிட்டாரா தோனி, இல்ல இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து சரியா இது அவங்க ஜாபை பண்ணல. ஏன்னா பிளேயர்ஸ்ல அவங்க வந்து பார்த்து பிக் பண்ணணும், இவங்க ஒத்தனையும் பண்ணல. அதுவும் போய் இந்த ஹூடா அண்ட் திரிபாதி 2 பேரும் எடுத்தாங்க பாருங்க ஆப்ஷன்ல. ஐ வாஸ் வெரி ஷாக்ட் அதுல. ஏன்னா இவங்க 2 பேரும் டிஸ்கார்டட் பிளேயர்ஸ். அதே மாதிரி சாம் கரன் ஒண்ணுமே பண்ணல. பஞ்சாப்க்கு போன தடவை 17 கோடி 18 கோடி இருந்து. ஸோ அவங்கள போய் ஆக்ஷன்ல போய் எடுத்துதான். இதெல்லாம் வந்து தப்பு. இதெல்லாம் வந்து தோனிக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். பட் தெரிஞ்சா கூட அது மிஸ்டேக் தான் யாரா இருந்தாலும். சார் நீங்களே சொல்லியிருக்கீங்க, தோனி வந்து சிஎஸ்கே இல்லாம தோனி இல்ல, தோனி இல்லாம சிஎஸ்கே இல்ல, மேனேஜ்மெண்ட்ல சிஎஸ்கே வந்து கண்டிப்பா தோனி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருக்கு தெரியாம ஆப்ஷன்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவருக்கு தெரியாம பண்ணவே முடியாது. ஏன்னாக்க அவர் வந்து எனக்கு நல்லா தெரியும், ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்காங்க ஆப்ஷன்ல. அதுல ஒருத்தர் வந்து போனை காதுல வச்சுட்டே இருப்பார், செல்போனை. அவர் வந்து டெஃபினட்டா தோனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தோனியோட பதில கேட்டு தோனி சொல்லுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. தோனி சொல்லுவா, இவனுக்கு ஒரு 1 lakh ஏத்து, இவனுக்கு ஒரு இது இறக்கு, இவன் வேண்டாம் அதெல்லாம் சொல்லுவாரு. அதை கேட்டு அதுக்கு எப்படிதான் நடப்பாங்க. அதுபடிதான் இத்தனை வருஷம் நடந்திருக்கு. இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், இது தோனியோட லாஸ்ட் சீசனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த வருஷம் சரியா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா சிஎஸ்கே லாஸ்ட் 4ல வரல, அதாவது லாஸ்ட் 4ல அந்த பிளே ஆஃப்க்கு வரலன்னாக்க கண்டிப்பா வந்து தோனி அடுத்த வருஷம் விளையாட மாட்டார்.
அண்ட் இந்த வருஷமே வந்து இல்ல பிளே ஆஃப் வந்தா கூட கிரேஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆயிடுவாரு. அவர் பிளே ஆஃப் வரலன்னா வந்து கண்டிப்பா அவர் வருவார். ஏன்னா இனிமே வந்து அவர் வந்து அந்த சிஎஸ்கேவோட பேர்டனை தாங்கிறதுக்கு சக்தி இருக்காது. அதுவும் அவங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மைனஸ் தோனி 0 ஆயிடுச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேட்டிங்ல பேசுறோம், அவருக்கு வயசாயிடுச்சுன்னு பேசுறோம், அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு, பேட்டிங் ஆர்டர் கீழே இறங்குறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அவர் கீப்பிங்க பத்தி இப்போ வரைக்கும் யாருமே எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறேன் சார்? இதுல வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கும் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி 2019 அப்புறம் அவர் 3 செஞ்சுரி 4 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. வெரஸ் அவரோட கூட இருந்த பிளேயர்ஸ் லைக் ஜோ ரூட், ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் வில்லியம்சன்லாம் 17-18 செஞ்சுரி அடிச்சிட்டாங்க 4 வருஷத்துல. ஓகே, ஸோ இவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம். என்ன பொறுத்த வரைக்கும் கோலி வந்து பழைய கோலி கிடையாது, கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவர் இந்த ஃபேன் பேஸ்க்காக வச்சிருக்காங்க. எப்படி தோனியை வந்து சிஎஸ்கே வச்சிருக்காங்களோ அது மாதிரி ஆர்சிபி வந்து அவர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வழிய. மற்ற இத்தனைக்கும் வந்து T20 ரிட்டையர் ஆயிட்டார் வேற கோலி. ஓகே, ஸோ இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடுது. அதே மாதிரி ரோஹித் சர்மா கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். முன்ன மாதிரி இல்லை. அண்ட் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல 2 வருஷம் முன்னாடி மும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவரை ரிமூவ் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து போன வருஷம் செம்ம கலட் ஆயிடுது. ஓகே, பட் பப்ளிக் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ ஈஸியாக ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனியை வந்து யாராவது ஒரு தோனி மேலே ஏதாவது குறை சொன்னா கூட பப்ளிக் அவ்வளோ கோவம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப், ஒரு அட்டாச்மெண்ட்டு. அப்படியே தோனி, கோலி அண்ட் ரோஹித் இவங்கெல்லாம் ரசிகர்களோட பிளட்ல இருக்காங்க. அதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப் பயங்கர அதிகம். வேற யூ டேக் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் கிடையாது. ஒரு பிளேயர் 4 இன்னிங்ஸ் சரியா விளையாடுனாக்கா தூக்கிடுவாங்க. அவன் தூக்கிட்டு எந்த பிளேயரா இருந்தாலும் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஆளை கொண்டு வந்துருவாங்க கேப்டனா. அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் இந்தியாவில் அது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஃபேன் பேஸ். அண்ட் அந்த மாதிரி விஷயத்துல வந்து தோனி வந்து டெஃபினட்டா அடுத்த வருஷம் சிஎஸ்கே விளையாடுனா விளையாட மாட்டார். ஓகே, வி ஆர் டாக்கிங் அபவுட் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்து எல்லா பிளேயருக்கும் அவுட் ஆஃப் ஃபார்ம் வருது. கோலிக்கு வருது, ரோஹித்துக்கு வருது, ஈவன் சச்சினுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் தோனிக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் வரவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்ஸ்மேன் தன்னை காமிக்கல. அவர் இந்த கடைசியில வந்து வின்னு தான் பண்ணி கொடுத்துருக்காரு வழிய அவர் வந்து அவரால் மேட்ச் தோத்ததுன்னு சொல்ல முடியாது. 1. செகண்டு, 2007 2025 வரைக்கும் இன்னைக்கும் அவரோட கீப்பிங் 100% இருக்கு, இன்டாக்டா இருக்கு. அந்த கீப்பிங் வந்து அதுல வந்து கீப்பிங்ல வந்து நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. டைவிங் கேட்ச், லெக் சைட்ல கேதரிங்கு, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்டம்பிங்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி 2 வார்த்தை பேசணும். ஏன்னா அந்த ஸ்டம்பிங் இவர் பண்றது வந்து நார்மலா கோச்சிங்ல என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே விக்கெட் கீப்பரா நீ ஆகணும்னாக்க கோச் என்ன சொல்லுவார், பந்தை கலெக்ட் பண்ணும்போது அப்படி கையை வித்ட்ரா பண்ணணும். அப்பதான் பந்து வந்து கிளவுல நிற்கும். இல்லைன்னா பட்டு, ஏன்னா பயங்கர ஸ்பீட்ல வரும் பால், பட்டு தெரிச்சிடும் வெளியே. ஸோ அதனால எல்லா கீப்பர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, இப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, கேதர் பண்ணுவாங்க, இப்படி சைட்ல பின்னாடி கொஞ்சம் இழுப்பாங்க. ஸோ அப்ப ஸ்டம்பிங்னு வரும்போது என்ன ஆச்சு, கேதர் பண்ணி இப்படி பின்னாடி இழுக்கிறவங்க மறுபடியும் முன்னாடி போய் ஸ்டம்ப் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அத மாதிரி தட் மீன்ஸ் பாலை கேதர் பண்ண போறோம், ஒரு 0.2 செகண்ட்ஸ் பேக்ல வருது, 0.2 செகண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல போகுது, ஒரு 0.3 to 0.4 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஆனா தோனியோட ஸ்டைல் எப்படின்னாக்க பாலை கேதர் பண்ணிட்டு அதே லைன்லயே போய் அடிப்பார் ஸ்டம்பை. இந்த இது பண்ண மாட்டார், அப்படியே போயிடுவார். அதுல ஹி இஸ் கெட்டிங் 0.2 to 0.3 செகண்ட் எக்ஸ்ட்ரா. அதனால்தான் அவரோட ஸ்டம்பிங் வந்து வெரி யூனிக். அந்த மாதிரி வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி சாஹா ஒரு அளவு பண்ணுவார், மற்றபடி யாருமே கிடையாது. இங்க பந்த் ஆகட்டும் ஆர் சாம்சன் ஆகட்டும் யாருக்குமே இந்த மாதிரி ஸ்டம்பிங்லாம் வராது. ஈவன் பழைய டிகே, மோங்கியா இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஸ்டம்பிங் கிடையாது. தோனி வந்து யூனிக் ஸ்டம்பர். அது வந்து அவர் டெவலப் பண்ணுறது. இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னன்னா நீங்க அப்படி கேதர் பண்ணிட்டு அப்படியே ஸ்டம்பு கிட்ட போகிறது வந்து வெரி ரிஸ்கி, பிகாஸ் பால் கையை விட்டு பவுன்ஸ் ஆகிடும். ஸோ அதை என்ன பண்ணணும், நீங்க த வே யூ கேட்ச் த பால் கூட மாதிரி வச்சுக்கணும் கையை.
பால் பட்ட உடனே கை விரல் மூடிக்கணும். அந்த மாதிரி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அது அந்த மாதிரி தோனியை வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை அந்த ஸ்டம்பிங் வந்து அதை ஸ்பெஷலா பண்றாரு. அந்த ஸ்டம்பிங் வெரி வெரி யூஸ்ஃபுல், வேற யாருக்கும் வராது. அதனால அவரை வந்து கிரேட்டஸ்ட் ஸ்டம்பர் இந்த வேர்ல்டுன்னு சொன்னா கரெக்ட். ஓகே சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க, ஃபேன் வர்ஷிப் அப்படிங்கிறது இங்க இந்தியால நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மேட்ச் வெற்றியில போகும்போது அது பெருசா பேசப்படாது. தொடர் தோல்வியை நோக்கி பயணிக்கும் போது இல்ல அது வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம். இதுல வந்து ஃபேனட்டிசம்னு சொல்லலாம். வர்ஷிப் ஒரு சைடு, ஃபேனட்டிசம் எனக்கு தெரியும். தோனி மேல உசிரே வச்சிருக்காங்க ரசிகர்கள். ஆனா நான் சொல்றது ஒரு 8-9 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி தோனி வந்து 0-4 தோத்துட்டு வந்தார் இதுல, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல. அவர் கேப்டன்சில வீட்டுல கல்லடிச்சாங்க இதே ரசிகர்கள். ஓகே, ஸோ ரசிகர்கள் வந்து ஒரு ஃபேனட்டிசம், ஒன்னு ஒரேடியா வர்ஷிப் பண்ணுவாங்க, இல்லைன்னா கல்லெடுத்து அடிப்பாங்க. அந்த மாதிரி திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி கிரிக்கெட்டர். அதாவது கபில் தேவ் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு அடுத்த சீசன் வந்து அவர் சரியா விளையாடலன்னு சொல்லிட்டு அவரை டிராப்பே பண்ணிட்டாங்க. ரசிகர்களுக்கு ஒண்ணுமே சொல்ல, ஏன்னா கபில் தேவை திட்டினாங்க எல்லாரும். அந்த மாதிரி அது ஒண்ணு இருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. கிரிக்கெட்டரு கேம் ஆஃப் சான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த ஒரு அலவன்ஸ் கொடுத்து தான் நீங்க இது பண்ணணும். அவரை ஓவரா வர்ஷிப் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இந்த சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் எந்த லெவல ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டாப் 4 போக வாய்ப்பு இருக்கா? ஐ எம் சாரி டு சே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து 3 பிளேயர் வந்து வேஸ்டா இருக்காங்க டீம் 11ல. அந்த 3 பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு டேவன் கான்வே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ உள்ள வந்து ஆள் இல்லை. அதுதான் ரொம்ப சேட் பார்ட். அதுல தான் நான் என்ன சொன்னேன், ஆக்ஷன்ல ரொம்ப கோட்டை விட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க எடுக்கலாம், விஜய் சங்கர் இருக்காரு, அவன் இருக்காரு, இவன் இருக்காரு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் வந்து நாட் a குட் ரீப்ளேஸ்மெண்ட். தோனி வந்து அவரோட லாஸ்ட் மேட்சை வந்து சேப்பாக்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்து ஒவ்வொரு டைம் சேப்பாக் வரும்போது எக்ஸ்ட்ரா கிரௌடு வருது அவர் லாஸ்ட் மேட்ச் நினைச்சிட்டு. ஆனா அவர் அடுத்த சீசன் விளையாடுறாரு. ஸோ ஐ திங்க் இந்த கிரௌடு புல்லிங்காக இந்த மாதிரி சொல்றதான்னு தெரியல. பட் அவர் வந்து டெஃபினட்டா கிரேஸ்ஃபுல்லா போகணும்னு தான் எதிர்பார்ப்பார். ஏன்னா அவர் வந்து இனிமே வந்து ரொம்ப தோத்து அவமானப்பட்டு போகிறதுக்கு விஷயப்பட மாட்டார். ஏன்னா இஸ் எ கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் லெஜண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து நல்லா மதிப்பா வேலை ரிட்டையர் ஆகிறது தான் நல்லது. அவருக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. ஓகே சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தோனியை பத்தியும் சிஎஸ்கே டீமை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.